தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மகாகணபதியை போற்றி, உன் செல்வ விநாயகனை போற்றி. அப்படி முகூர்த்த முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். மகேஷ் தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாங்க. அன்பு தம்பி கல்யாணத்துல கலந்துக்கிறது நடக்குமான்னு தெரியல. அதுக்காக முகூர்த்தம் தவற விட்டுறப்படாதுல. இல்ல அங்கிள், கண்டிப்பா அன்பு முகூர்த்தம் முடியறதுக்குள்ள வந்துருவான். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னொரு 10 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணி பாத்துருவோம். ஏய் சௌசௌ, அங்க பாருடி. என்னங்க? அன்பு அம்மாவும் துளசியும் வந்துட்டாங்கடி. அவங்களை எப்படியாவது தடுக்கணும். சீக்கிரம் வா. நில்லுங்க. எங்க வரீங்க? எங்க வரீங்களா? ஏய், என் புள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு வந்து கல்யாணமா பண்ண பாக்குறீங்க? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி. நாங்க ஒன்னும் அன்பண்ணனை ஏமாத்தல. இவதான் அன்பண்ணனை ஏமாத்தி நிச்சயதார்த்தம் பண்ண பார்த்தா. அதுக்கு நீங்களும் தானே உடந்த. இத பார், என் புள்ளைக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அத கேட்க நீங்க யாருடி? எங்கடி அவன்? ஒழுங்கு மரியாதையை அவனை கீழே வர சொல்லுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. நாங்களே அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ள வந்தா வரவேற்கதான் வெல்கம் கேர்ள்ஸா நாங்க 2 பேரும் வந்தோம். பார்த்தா நீங்க 2 கேர்ள்ஸ் வந்து நிக்கிறீங்க. சாரி, ஒரு கேர்ள் ஒரு விமன். அண்ணே வந்ததும் மேல கூட்டிட்டு போய் கல்யாணத்தை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே கூட்டிட்டு வரோம். அப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடி செருப்பால. கல்யாணம் அடி பண்ணுவீங்க? கல்யாணம் உங்க 2 பேரோட கை கால உடைச்சா எப்படி பண்ணுவீங்கன்னு பாப்போம். அத்தை, இவங்க கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு? மாமா மேலதான் இருப்பாரு. நீங்க வாங்க மேல போலாம். ஏய், இவ்வளவு படி நான் எப்ப ஏறி வந்து எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நீங்க பொறுமையா வாங்க, நான் போய் கல்யாணத்தை நிறுத்துறேன். சீக்கிரம் போ. ஏய், வழிய விடுறி. தாலி கட்ட விடாம பாத்துக்கோ. அத்தை, நான் பாத்துக்கிறேன். போ சீக்கிரம். ஏய், என்னடி உன்னை அடிச்சு தள்ளிட்டு போறா? உனக்கு தான் குங்ஃபு தெரியும்ல. ஓடி அடிச்சு நிறுத்துடி. விடுறி. அம்மா சொல்றது கேளுங்க. இல்லங்கம்மா. ஒழுங்கா என் கைய விடுறி. என்ன மீறி நீ எப்படி போற நான் பாக்குறேன்டி. கைய விடுறி. விடுறி. துளசி. ஏய் சௌசௌ. துளசி. ஏய். ஏய், என்னடி அவகிட்ட அடி வாங்குற? உனக்கு குங்ஃபுலாம் தெரியும்ல. உனக்கு குன்ஃபு தெரியும்னா எனக்கு கராத்தே தெரியும். நான் பிளாக் பெல்ட். சொல்லவே இல்ல. என்ன தடுத்த கொன்னுடுவேன். சீக்கிரம் போ துளசி. ஏய் ஏய், அவளை போடுறீ. சொல்றேன்ல, இங்க இருங்க. விட போறியா? அம்மா எங்க போறீங்க? போகாதீங்கன்னு சொல்றேன்ல. விடு.
போகாதீங்கண்ணா. போடி. விடு, சொல்றேன்ல, விடு. விட போறியா? இரு. ஏய், விடு. அம்மா விடு. ஏய், விடு என்ன? ஏய், விடு. என்ன விட போறியா? இல்லையா? விடு. விடுங்கறல, விடு. ஏய், அம்மா அம்மா ஏய் அம்மா சொன்னா கேளுமா. நீ இந்த துளசி பேச்சை கேட்டுட்டு தப்பு மேல தப்பு பண்ணாதம்மா. அண்ணா அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போடுமா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. மேல போகாதம்மா. விடுறி கைய. என்ன தொடாத. நீ எல்லாம் என் வயித்துல வந்து பிறந்துட்டு பெத்த குடியே கெடுக்க பாக்குறியே. பொண்ணெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. சீ, தள்ளி போடி. அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. கோத்துல 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நான் உன்னை போக விட மாட்டேன். யாரு என் கையை விடு. அம்மா விடு. விடுங்கடி. விடு. விடு என்ன? விடு. ஏய், விடு. போகாதீங்க. துளசி, அவனை மேல போக விடாத. போ, சீக்கிரம் போ. மாமா, வேண்டாம் மாமா, மேல போகாத. ஆனந்திக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அத்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு மாமா. உனக்காகவே வாழ்ற, என்ன பத்தி யோசிச்சு பாரு மாமா. உன்னை நான் போக விட மாட்டேன். அப்படி போடுனே. இனி என்ன தடுத்த கொன்னுடுவேன். உன்ன மாதிரி 1000 துளசி வந்தாலும் என்னையும் ஆனந்தி பிரிக்க முடியாது. ஜல்லி நீ பாத்துக்கோ. போகாத மாமா, சொன்னா கேளு மாமா. வாணே, வாணே. சொன்னா கேளு. துளசி அம்மா, சீக்கிரம் வா. போகாத. விடு யானி. என்ன பண்ற? போகாத மா. விட போறியா? யானி, விடு. தம்பி, இன்னும் முகூர்த்த முடிய 3 நிமிஷம் தான் இருக்கு. அந்த மாப்பிள ஐயோ, சொன்ன மாப்பிள வருவாரா மாட்டாரா? அது சொல்லுங்க. வந்துட்டு இருக்கான். 5 minutes. அம்மியாவுக்கு புரியுதோ இல்லையோ? முகூர்த்த முடிய இன்னும் 3 நிமிஷம் கூட இல்லைன்னு சொல்றேன். நீங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றீங்களே. வந்துருவாங்க ஐயா. மகேஷ் என்னாச்சு? இந்நேரம் கீழே வந்து மேல வந்துட்டு இருப்பான். விடுறி. துளசி, விடு. நீ போ. போ சீக்கிரம். மாமா, விடு. விடு யாழ். மாமா, விடுறி. தம்பி, அன்பு மேல நீங்க வச்சிருக்க மரியாதை எல்லாம் புரியுது. ஆனா ஐயர் தான் நேரம் இல்லைங்கிறாரே. தாலியை கட்டுங்க. ஆமா தம்பி, முகூர்த்த நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. தாலி கட்டினதும் தான் துணை மாப்பிள்ளை